இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா இந்து சமய அறநிலையத்துறையில பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வரத பார்க்க முடியுது. அதே நேரம் இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றங்கள் பாராட்டவும் செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. நீதிமன்ற பாராட்டுகளை பெரும்பாலான ஊடகங்கள் செய்தியா கூட வெளியிடல அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் நிறைய நாளேடுகள்ல பார்த்துருக்கேன். எந்த நாளேடுலையும் பெருசா செய்தி வரல. ஒரே ஒரு நாளேடு மட்டும் செய்தி வெளியிட்டு மற்ற எல்லா நாளேடுகளும் அறநிலைத்துறையை நீதிமன்றம் பாராட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே மறைத்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் கரூர் நில விவகாரமாகட்டும், பழனி நில விவகாரமாகட்டும் ரெண்டுமே சர்ச்சையை எழுப்பியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதை தாண்டி அறநிலைத்துறையில பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அறநிலைத்துறை முந்தைய ஆட்சியிலிருந்து கொஞ்சம் மாறுதல் அடைந்திருக்கு இப்போ அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கிறதுன்னு பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு அறநிலையத்துறையுடைய செயல்பாடு, அறநிலையத்துறையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், நீதிமன்றத்துக்கு பாராட்டு மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற சர்ச்சைகள் பற்றி தான் நம்ம பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் கூட பத்தில பேசுறதுக்கு பிரியா கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். இப்ப நீ சொன்ன மாதிரி இந்த மாற்றங்கள் எல்லாம் எனக்கு ஒரு அவசர கோலமா தான் காட்சி அளிக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்வைகள் வேறுபடும். சோ நீ பாக்குற பார்வை வேற, நான் பாக்குற பார்வை வேறன்றதுதான். இந்த நிலங்களை மீட்டெடுப்பதுல அந்த தொய்வு, ஆன்மீக மரபுகளை பாதுகாக்கிறதுல தயக்கம், கோவில்களோட வருவாய் பெருக்கத்தை தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய தாவேக அரசோட இந்த எதிர்மறையான போக்குகள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அப்படின்னா அது பக்தர்கள் கிட்டே ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தான் சந்திக்க நேரிடும் அப்படின்றது. நான் சப்ஜெக்ட்குள்ள நான் டைரக்டாவே நான் போறேன். இப்ப நீ சொன்ன மாதிரி இப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நீ குறிப்பிடுறப்போ கரூர் விஷயம் நீ குறிப்பிட்ட. இந்த கரூர் கோவில் நில விவகாரம் அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். 25,000 கோடி மதிப்பு இருக்கிற நிலம் அது. 2026 ஜூலை மாச தொடக்கத்துல கரூர் மாவட்டத்துல இருக்கிற 4 முக்கிய கோவில்களுக்கு சொந்தமான 3084.95 ஏக்கர் நிலங்கள், அதாவது 15 கிராமங்கள்ல இருக்கிற 471 சர்வே எண்கள், இது மீதான அந்த பத்திரப்பதிவு தடைய, அந்த ப்ராஹிபிட்டரி மாடியூல்னு சொல்றத நீக்க அறநிலையத்துறை உத்தரவிட்டிருக்கு. இது எவ்வளோ அவசரப்பட்டு இந்த வேலையை அவங்க செய்தாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த நிலங்களோட தற்போதைய சந்தை மதிப்பு தான் 25,000 கோடி. பல ஆண்டுகளாக கோவிலோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த நிலங்கள் மீதான இந்த தடையை நீக்கியதன் மூலம் ஆக்கிரமிப்பாளர்கள் பல ஆண்டுகள் கிடையாது. அது ரயத்வாரி பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட நிலம். மன்னர் காலத்துல ரயத்வாரி பட்டா போட்டு கோவில் பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அது. அந்த நிலத்தை நீங்க பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடந்த திமுக ஆட்சியில தான் அதை அந்த மாடுல சேர்த்தாங்க. ஆக்சுவலா அதை ப்ராபிட்டரி மாடுல சேர்த்திருந்தாங்க. பத்திரப்பதிவு வைக்க முடியலதுனால, அடமானம் வச்சு கடன் வாங்க முடியல, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க பல பேர் அந்த நிலத்துல. இந்த விவசாயத்தையும் பார்க்க முடியாத நிலைக்கு பல பேர் தள்ளப்பட்டாங்க. அங்க போராட்டங்கள் நடந்தது, பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள், அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் போன 2025 அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுக அரசு இந்த பட்டா விஷயத்துல தகுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா குரல் எழுப்பிட்டு வந்தாங்க. அதன் தொடர்ச்சியா அந்த ப்ராய்பிட்டரி மாடியூல்ல இருந்து அந்த நிலம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்துக்கான தடை உத்தரவு விடப்பட்டிருக்கே தவிர கோவில் நிலத்தை யாரும் கொடுக்கலாங்க. அது தவறான ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தானே, அவங்கள வெளியேற்றாம அவங்களுக்கு பட்டா வழங்க அரசு முயலுது. இல்ல ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கல. ப்ராபிட்டரி மாடியூல்ல இருந்த இந்த ரயத்வாரி பட்டாக்கள் கொடுக்கப்பட்ட நிலம், அந்த லேண்ட்ல ப்ராபிட்டரி மாடியூலுக்குள்ள இருந்தது. அந்த லேண்டுடைய சர்வேஸை மட்டும் தனியா எடுத்து வெளியில வச்சிருக்காங்க. அதை மட்டும் நீங்க பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. வேற எந்த லேண்டும் யாருக்கும் பட்டாப்பதிவு பண்றதுக்கோ இல்ல பத்திரப்பதிவு பண்றதுக்கோ உத்தரவு கொடுக்கல. என்னோட செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, அனுபவமின்மை அப்படின்றத சொல்லுவேன் நான். இந்த அமைச்சரோட நியமனம்ன்றது, இப்போ ஸ்ரீரங்கம் தொகுதியில வென்று அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிற ரமேஷ் அவர்களை பத்தி தான் நான் சொல்றேன். வெறும் 31 வயதே நிரம்பிய ஒரு அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவமற்ற ஒரு இளைஞர் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா முன்னாள்ல ஒரு தனியார் நிறுவன ஊழியரா இருந்தாரு, ஊடக ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. அப்படின்றத தவிர அவருக்கு வேற எதுவும் பிளஸ் இல்ல அப்படின்றதுதான். தமிழ்நாட்டுல ரொம்ப இல்ல, நான் முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டுல ரொம்ப இதுக்கு முன்னாடி ஆன்மீகவாதியா இருந்துட்டு சமஸ்கிருதத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன்,
இந்து தர்மத்திற்கு எதிரான குரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களை விட இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே. தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான 46,000க்கும் மேற்பட்ட கோவில்கள், பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு துறை இது. அந்த துறைக்கு எந்தவித நிர்வாக பின்னணியும் இல்லாத இந்த 31 வயது இளைஞரை அமைச்சராக்கியது தவறுன்றதுதான் நான் சொல்வேன். இது எப்படி இருக்குனாக்கா, தாவேகா நிர்வாக முதிர்ச்சியின்மையை தான் வந்துட்டு நான் பாக்குறேன். சோ இவருக்கு வந்துட்டு ஏன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு, இது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. அந்த அளவுக்கு தாவேக்காக்கும் மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நான், இவருக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்னோட அடுத்த பாயிண்ட் வந்து ட்ரஸ்டி நியமனங்கள்ல அரசியல் தலையீடு. தமிழகத்துல இருக்கிற 757 கோவில்களுக்கு இந்த புதிய அறங்காவலர்கள், நான் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ், இதை நியமிப்பதற்கான விண்ணப்பங்களை வந்துட்டு அறநிலையத்துறை இப்போ ஜூலை 2026 தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இந்த அறங்காவலர் குழுக்கள்ல ஆன்மீகத்துக்கு மேல இருக்கிற ஒரு உண்மையான ஈடுபாடு கொண்ட பக்தர்களை நியமிக்காம தாவேகா கட்சியோட தொண்டர்களையும் இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படி அந்த இயக்கத்தோட நிர்வாகிகளையும் ஒரு பின்னணி வழியா நுழைக்க தான் அரசு திட்டமிட்டு இருக்கிறதா வந்துட்டு என்னோட பார்வை மட்டுமில்ல, எதிர்கட்சியா இருக்கிற திமுக மற்றும் பிற கட்சிகளோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ட்ரஸ்டீஸ் நியமனத்துக்கு எனக்கு நான் ஒரு கோவிலுடைய ட்ரஸ்டி சம்பந்தப்பட்ட வழக்குகள பார்த்துட்டு வந்திருக்கேன் நானு. நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் ட்ரஸ்டீஸ் நியமனம் பத்தி நான் சொல்றேன். ஓகே. என்னோட அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, கோவில் நிதியில பொருளாதார முடக்கம் சொல்வேன். என்னன்னா, ஒரு முந்தைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட 246 கோடி மதிப்பிலான ஒரு 46 வணிக திட்டங்களை, அந்த திருமண மண்டபங்கள் ஆகட்டும், கடைகளா கட்டுவதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு தாவேக அரசு ரத்து செஞ்சிருக்கு. கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வணிக வளாகங்களை உருவாக்குவதன் மூலம் கிராமப்புற கோவில்களை பராமரிக்க தேவையான ஒரு மாதாந்திர வருமானம் வந்துட்டு பெருக்க முடியும்னு என்னோட அசம்ஷன். இந்த திட்டங்களை முழுமையா முடக்கியது மூலம் கோவில்களோட வருவாய் பெருக்கத்தையும் அந்த வழியில அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வையும் தாவேக அரசு தடுத்து இருக்குன்றதுதான் வந்துட்டு நான் பொருளாதார ரீதியா விமர்சனத்தை முன்வைக்கிறேன். இது முன் பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கோவில் பிரசாதம் நான் கடைசியா பேசலான்னு இருக்கேன், நீ சொல்லு ஹரிஷ். ட்ரஸ்டீஸ் நியமனம் சொன்னீங்க. ட்ரஸ்டிகள் நியமனம் வந்து பரம்பரை சாரா ட்ரஸ்டிகள் இருக்காங்க, பரம்பரை ட்ரஸ்டிகள் இருக்காங்க. ஸ்கீம் வாங்கி ட்ரஸ்ட் போர்டு வைக்கிற, ட்ரஸ்ட் போர்டு அமைத்து ட்ரஸ்ட் கோயிலை வந்து நிர்வகிக்கிற ட்ரஸ்டீஸும் இருக்காங்க. வந்து 3 பேர் கொண்ட ட்ரஸ்டீஸ், 5 பேர் கொண்ட ட்ரஸ்டீஸ். அந்த ஸ்கீம்ல வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கட்டாயமா இருக்கணுங்கிற உத்தரவு இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து 700க்கும் மேற்பட்ட கோயில்களில் ட்ரஸ்டீஸ் நியமிக்கிறாங்க அப்படின்னா, இது கடந்த ஆட்சி காலத்திலையும் அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலையும் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்தந்த மாவட்ட அதிமுக திமுக நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்ட செயலர்களும் அவங்க பரிந்துரை செய்கிற நபர்கள் மட்டும்தான் கோவிலுடைய ட்ரஸ்டீஸா நியமிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய பரிந்துரை செய்யப்பட்ட அவங்களுடைய பிஏ, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாக தான் நியமிக்கப்பட்டாங்க. அது வந்து என்னால மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா தொடர்ச்சியா அந்த நடைமுறை இருந்துட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறை தான் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. அது மாற்றப்படணுங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. நான் ரமேஷ் அவர்கள்ட்ட நான் இதுக்கு முன்னாடி அந்த என்னுடைய ட்வீட்ல நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அவர்கிட்ட. அரசியல் சார்ந்த நபர்களை விட அரசியல் கட்சி சாராத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நபர்களை வந்து நீங்க ட்ரஸ்டீஸா நீங்கிறது என்னுடைய கோரிக்கையா நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன் அவருக்கு. அவருக்கு பர்சனலாகவும் அது சம்பந்தமா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் ட்ரஸ்டீஸ் யாரும் நியமனம் பண்ணல. அதான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பரிசீலனை பண்ணி அதுல இருந்து சில பேரை இதை எடுப்பாங்க, சில பேர் நிர்வாகிகளை நியமிப்பாங்க. அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அது இன்னும் டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து உடனே வந்து ட்ரஸ்டீஸ் நியமிக்கிற வேலையெல்லாம் எங்கேயும் நடக்க போறது கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கான காலம் வந்து இன்னும் 1 மாத காலம் கூட ஆகலாம் அதுக்கு. ஸோ அது வேற. ஆனா ஏற்கனவே இருக்கிற ட்ரஸ்டீஸையும் மாற்றணுங்கிறத நான் கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே இப்போ மீனாட்சி கோயிலாகட்டும், பல முக்கிய கோயில்கள் எல்லாம் வந்து ட்ரஸ்டீஸ் இருக்காங்க.
அந்த நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். மீனாட்சி கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து பிடிஆர் அவருடைய அம்மா தான், தாயார் தான் வந்து ட்ரஸ்டியா இருக்காங்க. அவங்க தான் வந்து தலைவரா இருக்காங்க. அவங்கள மாத்தணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நீங்க வந்து பிடிஆர் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ஆன்மீகத்தினுடைய தொடர்புடைய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய இதுவும் இருக்கு. அவங்க வந்து ஆன்மீகத்தினுடைய தொடர்பு அவங்க ஃபேமிலிக்கு இருக்கு. சபரிமலை விவகாரத்துல அவங்களுடைய ஃபேமிலிக்கு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து வேற விஷயம். பட் வந்து இது கோவில் விவகாரம்னு வரும்போது இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த நடவடிக்கைகள்னு பார்த்தா நிறைய விஷயங்கள்ல தோல்வி இருக்கிறத பாக்குறேன் நான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மீனாட்சி அம்மனுடைய கும்பாபிஷேக விவகாரம், வசந்தராயர் மண்டபத்தை வந்து புனரமைக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த புனரமைப்பு பணிகளை வந்து தாமதப்படுத்தி இப்பதான் தூணை வச்சிருக்காங்க. இப்பதான் வந்து கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் மீனாட்சி கோயிலை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. எந்த அரசு ஒரு கும்பாபிஷேகத்துடைய பணிகளை முன்னெடுக்குதோ அந்த அரசு திரும்ப ரிட்டர்ன் வராதுங்கிறது கிட்டத்தட்ட 1964 இருந்து பார்த்துட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கும்பாபிஷேக பணிகள் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆனாரு, காங்கிரஸ் தோற்கடிச்சு. கருணாநிதி அவர்கள் வந்து கும்பாபிஷேக பணிகள் எடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிஎம் ஆனாரு. எம்ஜிஆர் கவர்மெண்ட் பண்ணாங்க, டிஎம்கே வந்துச்சு ரிட்டர்ன் அகைனா. மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் 95ல பண்ணாங்க, டிஎம்கே வந்துச்சு. 2009ல டிஎம்கே பண்ணாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு ஏடிஎம்கே இருந்தது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து போன ஜனவரிலேயே முடிக்க வேண்டிய கும்பாபிஷேகத்தை ஏன் தள்ளி போட்டாங்கிற கேள்வி கிச்சன் கேபினெட்ல இருக்க அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க சொல்லிதான் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அங்க. ஸோ அவங்க எதுக்காக தள்ளி போட சொன்னாங்க, எதுக்காக ஒட்டக பூஜை பண்ணாங்க, எதுக்காக வந்து காட்டுக்குள்ள தனியா போய் பூஜை எல்லாம் நடத்தினாங்கிறதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது வேற டாபிக். அறநிலையத்துறையில வந்து ட்ரஸ்டீஸ் நியமனம்ங்கிறது ஃபேரா நடக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை வந்து வெளிப்படைத்தன்மையோட அந்த நிர்வாக நியமனம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர நீங்க யாரும் நியமனம் பண்ணலாம். அது நியமனம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் வாங்கினா என்ன, நியமனம் பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. கிடையாது. நியமனம் பண்றதுக்காக தானே அப்ளிகேஷனே வாங்குறாங்க. அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நான் கூட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இங்க உட்காந்துட்டு நான் கூட வந்து வேற ஒரு ஊர்ல கடலூர்லயோ இல்ல ராமநாதபுரத்துலயோ அங்க இருக்கிற கோயில் இருக்கு. அப்போ மகளிர் உரிமை தொகைக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் இப்ப நீ அப்ளை பண்ண முடியாது, அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி ஆன்லைன்ல ஸ்டாப் பண்ணலாம்ல. உங்களுக்கு வந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கோயில்கள் 700க்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து பரம்பரை சாரா நிர்வாகிகளா நீங்க வந்து நியமிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கான தகுதி இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தகுதி இருக்கு. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க தினத்தந்தியில வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா, இந்த சமயம் அறநிலையத்துறை சார்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பரம்பரை சாரா நிர்வாகி நீங்க இந்த கோயில நியமிக்கப்படணும் அப்படின்னா, சென்னையில இருக்கிற ஒரு கோயில நியமிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த தகுதிகள்லாம் இருக்கு, இந்த தகுதிகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தகுதியா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி ஃபைல் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து யார் வேணாலும் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா அது அந்த தகுதி இருக்கணும். நீங்க ஃபைல் பண்ணணும்னா இந்த தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த பதவி கொடுக்குறாங்க, கட்சிக்காரங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்கல. திமுக அரசும் அதிமுக அரசும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கலாமே நிறைய நிர்வாகிகள் வந்து நியமிச்சாங்க. நான் நிறைய கோயில்கள் சொல்லலாம், மதுரையை சுற்றியே நிறைய கோயில்கள் எனக்கு தெரியும், நிறைய கோயில்கள் அப்படிதான் நியமிச்சாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள், அதாவது காமராஜ் அவர்கள் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தப்போ, இல்ல அதற்கு முன்னாடி அமைச்சராக இருந்தார் ஒருத்தர், அவர் வந்து இறந்துட்டார், திருச்சியை சேர்ந்தவர், அவர் இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட்ல இறந்தார். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே வந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டாங்க, அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல அவர் இருந்தப்போ இந்த மாதிரி நடைமுறைகள் இல்லை. ஆனா ஒருத்தர் வந்து கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அமைச்சராக போட்டார், எடப்பாடி பழனிசாமி அறநிலையத்துறை அமைச்சரா. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து தொடர்ச்சியா கட்சிக்காரங்களையும் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்களையும் மாவட்ட செயலாளர்கள் வந்து பரிந்துரை செய்யறவங்களையும், மாவட்ட நிர்வாகிகள் பரிந்துரை செய்யறவங்களையும், கார்பரேஷன் கவுன்சிலர்ஸ் பரிந்துரை செய்யறவங்களையும் மட்டும்தான் வந்து நிர்வாகிகளை நியமனம் பண்ணிட்டு வந்தாங்க தொடர்ச்சியா. அது இந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்படுறது. கட்சி சாராத நபர்கள் தான் வந்து நியமிக்கப்படுறாங்கிறது நான் கேள்விப்படுறது. அப்ளிகேஷன்ஸ் அப்படிதான் ஃபைல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு கிடைக்கிற தகவலும் கோவில் பணம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யணும். அதுதான் வந்து ஹெச்ஆர்சியினுடைய விதி.
நீங்க வந்து கோவில் பணத்தை நாங்க வந்து சொகுசா நாங்க கார் பார்க்கிங் கட்டத்துக்கு நாங்க பண்றோம், திருமண மண்டபம் கட்ட பண்றோம், அதுக்கெல்லாம் நீங்க நகராட்சியினுடைய நிதியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதகையில வந்து கார் பார்க்கிங் வந்து அவசியமா அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு வரதே 500 பேர் தான். ஒரு மாசத்துக்கு 500 பேர் 600 பேர் தான் வராங்க அந்த கோயிலுக்கு. 500 பேர் 600 பேர் வர கோயிலுக்கு நீங்க கார் பார்க்கிங் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, அந்த உதகை நகராட்சி இருக்கு, உதகை நகராட்சிக்குன்னு ஒதுக்கப்படுற நிதி தனியா இருக்கு. அந்த நிதியில நீங்க இந்த கார் பார்க்கிங் கட்டலாம். நீங்க வந்து கார் பார்க்கிங்கோ இல்ல திருமண மண்டபம் கட்டி தான் வந்து கோயிலுக்கான நிதியை வந்து நீங்க உயர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. கோயில் நிதி கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டாலே பெரிய விஷயம் நான் பாக்குறேன். இதற்கு முந்தைய காலத்துல ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருந்த காலத்துல வந்து கோவில் நிதி கோவிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, கோவில்ல உண்டியல் வருமானம் வருதுன்னா உண்டியல்ல வந்து எவ்வளவு வருமானம் வருதுங்கிறது இந்த பசலி நோட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அதுல குறிப்பிட்ட தொகை வந்து கோயிலுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எஃப்டியா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா வந்து போடுவாங்க. அதை தாண்டி கோவில் ஊழியர்களுக்கு அதுல இருந்து சம்பளம் கொடுப்பாங்க. மீதம் இருக்கிற தொகை வந்து கோவிலுடைய வங்கியில வந்து கோவில் வங்கி கணக்குல வைப்பு தொகையா வைக்கப்படும், சேவிங்ஸா வச்சிருவாங்க அதுல. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸா இருந்துட்டு வந்தது. கோவில் பணம் கோவிலுக்கு மட்டும்தான் செலவழிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து கோவில் பணம் மற்ற விவகாரங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அரசு பள்ளிகளுக்கு செலவு செஞ்சாங்க, பல்வேறு மாநகராட்சி நிர்வாக பணிகளுக்கு எல்லாம் கோவிலுடைய பணத்தை செலவு செஞ்சாங்க. கோவில் பணத்துல அறநிலைத்துறை ஆணையர், இணை ஆணையர்களுக்கு எல்லாம் கார் வாங்கி அவங்களுக்கு டீசல் போடுறதுக்கு வந்து நீங்க கோவில் பணத்தை பயன்படுத்தாங்க. அது என்ன அவசியமா? கோவில் பணத்தை கார் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இணை ஆணையர்களுக்கு கார் கொடுக்கணும்னு என்ன சட்டம் இருக்கு? முதல்ல துறை ரீதியா நீங்க உங்களுக்கு அலோகேட் பண்றாங்கல்ல, துறை ரீதியா அலோகேட் பண்ணுவாங்க. துறை ரீதியா வர அலோகேஷன்ல இருந்து நீங்க பண்ணிடுங்க, அது ஓகே. கோவில் பணத்துல இருந்து நீங்க வந்து குறிப்பிட்ட, அது பெரிய கோயில்ல இருந்து நீங்க ஒரு உண்டியல் என்ற பணத்துல இருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி அதுல அந்த கோவில் சம்பந்தப்பட்ட ஆணையருக்கும் இணை ஆணையருக்கும் வந்து நாங்க கார் வாங்கி அவங்களுக்கு டீசல் செலவு மாசம் மாசம் நாங்க வந்து ஃபண்ட் அலோகேட் பண்றோம் நீங்க பசதியில வந்து குறிப்பிடுறீங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? அதனாலதான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா கோவில் பணம் கோவிலுக்கும் கோவில் பக்தர்களுக்குமான செலவுகள் மட்டும்தான் எடுக்கிறோம், வேற எதுக்கும் நாங்க செலவு செய்ய மாட்டோங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஏன்னா கோவில் பக்தர்களுக்கு வந்து நிறைய அடிப்படை தேவைகள் செய்யப்பட வேண்டியது இருக்கு கோவில்கள்லயே. நீங்க வந்து திருவண்ணாமலைக்கோ திருச்செந்தூருக்கோ போனீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து உங்களுக்கு வந்து அரசு சார்பில் தங்கும் விடுதிகள்லாம் இருக்கு. ஆனா அங்க வந்து தரமான தங்கும் விடுதிகள் இல்லை. நான் 2-3 தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், தரமான தங்கும் விடுதிகள் இல்லை. அப்போ அந்த விடுதிகளை வந்து தரமாக்குறதுக்காக என்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய பொறுப்புகள் அரசுகிட்ட இருக்கு, அதை அரசு செய்யணும். அதுக்காக அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். திருவண்ணாமலையில வந்து உங்களுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸே கிடையாது. கோயில் சுற்றியோ கோயில் அழகா பகுதிகளிலோ டாய்லெட்ஸே கிடையாது. இந்த கியூல நிக்கிற மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதனால. ஸோ அதுக்கு பயன்படுத்தப்படலாம். ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த திட்டங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது சொல்ல வந்து. ரெண்டாவது, உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக ஏற்கனவே பல உத்தரவுகள் கொடுத்திருக்காங்க. டி.ஆர். ரமேஷ் அவர்களுடைய வழக்குகள்ல வந்து அவர் பழனி விவகாரமாகட்டும், பல்வேறு திருவண்ணாமலை கோயில் விவகாரமாகட்டும், அதுக்கெல்லாம் வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்குல கோவில் பணத்தை கோவிலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, பக்தர்களுக்கு பயன்படுத்துங்க, இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. உயர்நீதிமன்ற அமர்வு அப்படிங்கிற டிவிஷன் பெஞ்சும் சரி, தனி நீதிபதி அமர்வும் சரி, 2 தரப்பும் 2 தீர்ப்புகள் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் செயல்படுதுன்னு தான் பாக்குறேன் நான். அந்த வகையில என்ன பொறுத்தவரை சரியான முடிவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் அந்த பிரசாதங்களுக்கு வரேன். நான் வெளியில இருந்து வாங்காம இந்த கோவில் வளாகத்திலேயே அந்த மடப்பள்ளிலேயே வந்துட்டு தயாரிச்சு வழங்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. கோவில்லயே வந்துட்டு பிரசாதம் தயாரிப்பதுல நிறைய வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுதான் என்னோட இது. அந்த நெரிசல், இட நெருக்கடி, அது அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கிறேன். ரொம்ப பழமையான கோவில்கள் எல்லாம் வந்துட்டு பெரிய அளவுல பிரசாதம் தயாரிக்க தேவையான ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்துட்டு கட்டமைப்போ ஒரு வசதியோ இருக்காது. போதிய இடவசதி இல்லாத ஒரு மடப்பள்ளிகள் தான் வந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் இந்த விசேஷ நாட்கள்ல கோவிலுக்குள்ளேயே டன் கணக்குல பிரசாதம் தயாரிக்கிறது ரொம்ப பெரிய நெரிசலையும் அந்த இட நெருக்கடியும் உருவாக்கும்ன்றதுதான் என்னோடது. இன்னொன்னு வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நான் சொல்றேன், அந்த ஒரு அபாயம் இருக்குன்றது.
ஏன்னா பெரிய அளவுல இந்த அடுப்பு வச்சு சிலிண்டர், நெய், எண்ணெய் இந்த மாதிரி தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த தீ விபத்துக்களுக்கான அபாயம் அதிகம் இருக்கும். ஏன்னா சின்ன கோவிலா இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம் அது அப்படின்றதுதான். பழமையான ஒரு பாரம்பரிய தூண்கள் எல்லாம் இருக்கிற கோவில், சிற்பங்கள் இருக்கிற கோவில், இதெல்லாம் நிறைந்த கோவில்கள் தான் வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சமையல் கட்டமைப்பெல்லாம் வச்சோம்னாக்கா அதுக்கு பாதுகாப்பு குறையும் அப்படின்றது. இது வந்துட்டு பாரம்பரிய சின்னங்கள் எல்லாம் பாதிக்க கூடும்ன்றது என்னோட என்னோட புரிதல்ல நான் சொல்றது நானு. இப்போ கோவில்ல வந்துட்டு ஒரு பெரிய அளவுல தொடர்ந்து சமையல் செய்யும் போது அந்த வெளியாகிற அந்த புகை, பொல்யூஷன், அந்த கரி, வெப்பம், இது காரணமா பல 100 ஆண்டுகள் பழமையான கோவில்களோட அந்த கற்சுவர்கள், அரிய ஓவியங்கள், இந்த சிற்பங்கள் இதெல்லாம் சேதமடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா சுத்தம், சுகாதாரம் எல்லாமே பார்க்கணும். ஒரே இடத்துல நான் நிறைய நாள் அந்த சமையல் செய்யும் போது அந்த கழிவு நீரெல்லாம் வந்துட்டு, கழிவு நீராகட்டும் இல்ல குப்பைகள் ஆகட்டும், இதெல்லாம் அகற்றுறதெல்லாம் வந்துட்டு ஒரு சவாலா தான் மாறும்ன்றது. இது கோவிலோட அப்போ அது வந்துட்டு அந்த கழிவு நீர்கள்லாம் அங்க தேங்கி நிற்கும் போது அது கோவிலோட புனித தன்மையையும் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்றதுதான் என்னோட பார்வையில அந்த கோவில் பிரசாதங்கள் பத்திய விஷயம். உனக்கு அது எப்படி தோணுது ஹரிஷ்? இது கோவில்ல பிரசாதங்கள் தயாரிப்பு அப்படிங்கிறது முதல்ல வந்து ரமேஷ் அவர்கள் இந்த பிரசாதங்கள் தொடர்பான ஆய்வுகளை செஞ்ச போது திமுக தரப்புல அவர் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து எப்படி அந்த பிரசாத கடைகள் ஆய்வு பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் டேட் எப்படி கேட்கலாம். எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து இதுக்கான கைட்லைன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இந்த பிரசாதங்கள், கோயில் பிரசாதங்கள் ஆகட்டும் இல்லை கடையில விற்கப்படுற தின்பண்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன தேவை, அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து என்னென்ன தேவைங்கிறது வரைக்கும் எல்லாமே நீங்க பிரிண்டடா நீங்க வந்து அந்த பேக்கெட்ல இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளவு சுத்தம் சுகாதாரமா இருக்கணுங்கிறதையும் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து தன்னை வெளிப்படையா அவங்களுடைய அறிக்கையில முன்னவே தெரிவிச்சிருக்காங்க. அது இன்னைக்கும் பல இடங்கள்ல நடைமுறையில இருக்கு, பல மாநிலங்கள்ல நடைமுறையில இருக்கு. ரமேஷ் அவர்கள் வந்து அந்த கடைகளை ஆய்வு பண்ணும்போது அந்த கடைகள்ல இருந்த தின்பண்டங்கள்ல ரொம்ப தெளிவா பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட்ல, ஒயிட் பேப்பர்ல வந்து எழுதி அந்த பேக்கெட்ல வச்சிருந்திருப்பாங்க. நம்ம பல கோயில்கள்ல நானே பார்த்திருக்கேன். ஒயிட் பேப்பர்ல வந்து மேனுஃபேக்சர் டேட்னு ஒரு ஸ்கெட்ச்லயோ இல்ல ஒரு பென்லயோ போட்டு உள்ள பேக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதை எண்ணெயில ஊறி போய் இதா இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். சில இடங்கள்ல வெளியில ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அந்த டேட்ல தான் அது மேனுஃபேக்சர் பண்ணாங்களா, அந்த டேட்ல தான் அது வந்து செய்யப்பட்டதா, அது எத்தனை நாளைக்கு இந்த தின்பண்டம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எந்த விதமான தகவலும் மேற்கொண்டு அதுல இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு, ஒரு பென் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அதை வச்சு ரிமூவ் பண்ணி இவங்க தனியா ஒரு டேட் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஆய்வுகளை நடத்தினார் ரமேஷ். அதை நடத்தினதுக்கு அப்புறமா தான் தெளிவா சொன்னாரு, கோவில்கள்லயே வந்து நம்ம பிரசாதத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிகாரிகள்கிட்ட சொன்னாரு. கோவில்கள்ல பிரசாதம் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளினா சமையல் அறை. நிறைய கோவில்கள்ல மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளியில வந்து சமைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை ஆகிறது கிடையாது. ரெண்டாவது, பக்தர்களுடைய முன்னிலையில பக்தர்களுக்காகவே செய்யப்படுற இந்த உணவுங்கிறது அவங்களுக்கு, பக்தர்களுக்கே தெரியும் இது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கு, எவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்க போகுது அப்படிங்கிறது பக்தர்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனாலதான் உயர்நீதிமன்றமும் அதை பாராட்டி இருக்கு. இது வந்து உங்களுக்கு வெளியில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய, நான் சொல்லணும் அப்படின்னா பல கோயில்கள் இருக்கு, பல தனியார் கோயில்கள் இருக்கு, பல தனியார் ட்ரஸ்டீஸ் வந்து நியமிக்கிற பல கோயில்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து வெளியில இருந்து கொண்டு வர ஃபுட்ஸ்னால சில இடங்கள்ல ஃபுட் பாய்சன் ஆயிருக்குங்கிறதெல்லாம் செய்தியா வந்திருக்கு. அது எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா வெளியில இருந்து வர ஃபுட்ஸ் வந்து அனுமதிக்கிறதுனால வந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாம கோவில், அதுதான் ஓகே. இல்ல, ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்துட்டு ஒரு தனித்துவமான பாரம்பரிய முறை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களை சேர்ந்த இந்த மடப்பள்ளி கைங்கரியக்காரர்கள் தான் வந்துட்டு செய்யணும்ன்றது இருக்குது. இப்ப இந்த அரசு வந்துட்டு எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறது இந்த பாரம்பரிய உரிமைகளை பறிப்பதுன்னுட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல எல்லாத்தையும் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கல. மடப்பள்ளி இன்சார்ஜ் யாரோ அவங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து உத்தரவு. நீங்க வந்து வெளியில இருந்து ஃபுட் எதுவும் எடுத்துட்டு வராதீங்க, ஃபுட் எதுவும் நீங்க வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணாதீங்க. கோவிலேயே வந்து நீங்க மடப்பள்ளியிலேயே வந்து ஃபுட்டை வந்து நீங்க தயாரிச்சு நீங்க வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அப்படிங்கிறத உத்தரவு. ஸோ அது வந்து மடப்பள்ளியில யார் இன்சார்ஜோ அவங்க பார்க்க வேண்டிய பொறுப்பு. அங்க வந்து அர்ச்சகர்கள் தான் பண்ண போறாங்க, இல்ல வந்து பட்டர்கள் தான் அவங்க வந்து செய்ய போறாங்கிறதும் கிடையாது.
பல கோயில்கள் அர்ச்சர்களே வந்து மடப்பள்ளியில இது பண்ணிட்டு இருக்காங்க. பட்டர்கள் பல பேர் வந்து மடப்பள்ளியில வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் ஓகே. என்ன பொறுத்தவரை பக்தர்களுக்கு கோவில்ல சமைக்கப்படுற உணவு அப்படிங்கிறது பிரசாதம் வழங்குகிறது பாதுகாப்பானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சில கோவில்கள் வந்து புனரமைக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள்ல இந்த மடப்பள்ளி எப்படி இருக்குங்கிறத ஆய்வு பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை நான் அமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா நிறைய கோயில்கள்ல ஒற்றைகள் நிறைய இருக்கு. சுத்தம் இல்லாம பல கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது. பல தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்ல பல கோயில்கள் அப்படிதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் புனரமைச்சு கொஞ்சம் பெட்டரா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மடப்பள்ளி விவகாரத்தை கையெழுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் தான். கண்டிப்பா ஹரிஷ். சோ மேற்கொண்டு நிறைய பேசுவோம். இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா இப்ப பழனி இருக்கிற மக்களோட சந்தேகங்கள் தான் பேசியிருக்கோம் இல்ல நம்ம. பழனி விவகாரத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பழனி விவகாரத்துல வந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சில பேர் வந்து அமைச்சருடைய உறவினர்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை என்னன்னா அமைச்சருடைய உறவினர்களுக்கு அந்த லேண்ட் கொடுக்கப்படல. ஒரு ரெண்டு தனிநபர்களுக்கு வந்து அந்த லேண்டு போயிருக்கு. அரசு தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே இருந்த வழக்குல முறையீடு பண்ணி அந்த பத்திரப்பதிவை வந்து ரத்து பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சதுனால நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவுக்கு உதவி செஞ்ச சார் பதிவாளரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அதை தாண்டி அறநிலையத்துறையில இதுல யார் யாருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து எடுத்த உடனே வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், இவங்களெல்லாம் கைது பண்ணணும், இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றது ஓகே. பட் அவங்களுக்கு உண்மையிலேயே தொடர்பு இல்ல இருக்கா? அததான் கேக்குறேன். இப்போ நீ உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வந்துட்டு மத்தவங்களுக்கு புரிய போகுது. அப்படி இருக்கும்போது சந்தேகமா ஒண்ணு இல்ல சந்தேகமா வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால விமர்சனம்னு வைக்கிறத வந்துட்டு அத கூட ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துட்டு ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான பொறுமையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்ப பெண்கள் 2 பேர் மேல நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. இத வன்மையா நான் கண்டிக்கிறேன். பெண்கள் 2 பேர் மேல நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. ஒரு பையன் மேல போட்டிருக்கீங்க. அவரை ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பெண் ஒரு ஆண் சுடலை முத்து 2 பேர் மேல போட்டிருக்காங்க. ஒரு பெண் ஒரு ஆண் பெண்ணுடைய பேர்ல ஃபேக் ஐடி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுதான் காவல்துறை தகவல். இன்னொருத்தன் வந்துட்டு சூர்யா நெட்டன்னு அந்த ஒரு ஐடி. இந்த 3 பேர் மேல எஃப்ஐஆர் அவ்வளவு அவசரமா போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? அவங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எதுக்கு அவ்வளவு அவசரமா ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க? நீ அவங்களுக்கே எதிர்காலம் இருக்குன்னு சொல்றீங்க. எதிர்காலம் இருப்பவர்கள், எதிர்காலத்தை பற்றி யோசிப்பவர்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு இது உண்மைதானா இல்லையான்னு யோசிச்சு சரிப்பா அவங்க சோசியல் மீடியா அப்படி பார்க்க போனா தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஆபாசமா ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட பார்க்காம பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கெல்லாம் புகார் கொடுங்க, தாராளமா நடவடிக்கை எடுக்கப்படுது, இல்லைன்னா கிடையாது. புகார் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுது. இதுல வந்து அமைச்சருடைய தன்னுடைய குடும்பத்தினருக்கு நிலத்தை எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவதூறு பரப்புறவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. யார் மேலேயும் வாண்டடா வந்து நடவடிக்கை எடுக்கப்படல. கேஸ் போடுங்க. அதுக்காக பெண்கள் மேல எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது பியாண்ட் த லிமிட். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு விசாரிச்சு அது ஹெல்த்தியா தெரியல. இது ஹெல்த்தியா தெரியல எனக்கு. இல்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை விசாரிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுதான் காவல்துறையோட பணி. நீங்க வந்து எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும் இல்ல வந்து குற்றச்சாட்டு தவறு ப்ரூவ் பண்ணணும்னா கோர்ட்ல தான் நீங்க மூவ் பண்ணணும். எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னா அப்புறம் காவல்துறை எதுக்கு இருக்கு? விசாரிங்கப்பா, எதுக்கு இப்படி போட்டீங்கன்னு விசாரிங்கப்பா. அதை விட்டுட்டு வந்து நீ எஃப்ஐஆர் போட்டுட்டு விசாரிக்கிறது அப்படின்னா அதுவும் ஒரு சோசியல் மீடியால போட்டுற ஒரு விமர்சனத்தை கூட உங்களால தாங்கிக்க முடியாம நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்கன்றதுதான் எங்களுக்கு தெரியல. நீங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மேல விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போடதான் செய்வாங்க. அதுதான் வந்து ப்ராசஸ். விசாரணைக்கான அடுத்த ப்ராசஸ் அதுதான். நீங்க அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற தகவல் தவறு, நான் அப்படி சொல்லவே இல்லை, தவறா புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க வந்து எஸ்பி சேகர் அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா, நான் இன்னொருத்தர் போட்ட பதிவை தெரியாம ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி கோர்ட்ல போய் சொல்லுங்க. கோர்ட் நீங்க படிச்சவங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு வார்னிங் பண்ணி வெளியில அனுப்போம்.
தட்ஸ் ஃபைன். அது வெளியில வரலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் எதுக்கு ஒரு இது பண்றீங்க? என்னமோ வராங்க, வந்து அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது இது வந்துட்டு பியாண்ட் த லிமிட்ன்ற மாதிரி நான் கருத்து பாக்குறேன். சுதந்திரத்தை யாரும் பறிக்கல. கருத்து சொல்றதெல்லாம் இது தவறே கண்டிப்பா கிடையாது. கருத்து சுதந்திரம் பறிப்புதான் இது. கருத்து சொல்றது யாரும் பறிக்கல. கருத்து சொல்றான், தாராளமா கருத்து சொல்றான். போன பீரியட் மாதிரி நடுராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு அதை தட்டி அரெஸ்ட் பண்ற கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட் ஓகே கிடையாது. ஓகே, அது வந்துட்டு ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுனதுக்காக எல்லாம் வந்துட்டு யாரும் பண்ணல. இது வந்துட்டு ரொம்ப நிறைய போன பீரியட்ல நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. கிஷோர் கே சாமி அவர்கள் பலமுறை கைது செய்யப்பட்டார். நம்முடைய கிஷோர் கே சாமி அவர்கள் பலமுறை கைது செய்யப்பட்டாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நான் எல்லாரும் பார்த்திருக்கோம். சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டார். சவுக் சங்கர் கூட விட்டுருங்க. சவுக் சங்கர் வந்து வாண்டடா அவரா வம்பிழுத்து பண்ணாரு. கிஷோர் கே சுவாமியும் சவுக் சங்கரும் ஒரே இதுல வச்சு பேசாதீங்க. அதுதான் சொல்றேன். சவுக் சங்கர் அவர் வாண்டடா எழுதிட்டு பண்ணாரு, அதனால போனாரு. ஓகே, அதை விட்டுருங்க. கிஷோர் கே சாமி கைது பண்ணாங்க. நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி கைது பண்ணப்பட்டவங்க. அவங்க கருத்து சொன்னதுக்காகவே கைது செய்யப்பட்டதுல நிறைய பேர் இருக்காங்க. கிஷோர் கே சாமி என்ன சொன்னாரு? பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு விஷயத்த சொன்னாருங்கிறதுக்காக கோட் பண்ணி சொன்னாரு. அதுக்காக கைது பண்ணாங்க. உண்மை புக்ல இல்ல, ஒரே விஷயத்துக்காக கைது செய்யல சொன்னாரு கிஷோர். புக்ல அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணாதுரை இல்ல. இப்ப கிஷோரன் டாபிக் வரப்ப என்னால பேச முடியாது. சோ நான் போன பீரியட் மாதிரி இந்த பீரியட்ல வந்து யாரையும் நடுராத்திரி 2 மணிக்கு போய் கதவு தட்டலாம் கைது பண்ணல. சரி சரி, ஓகே. நீங்க ஆட்சி நடத்துறீங்க, விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உங்க மேல தவறு இல்லை அப்படின்னா நீதிமன்றத்துல போய் நீங்க தாராளமா வந்து கண்டிப்பா நாங்க எல்லாம் கூட நிப்போம். கண்டிப்பா நாங்க எல்லாம் கூட நிப்போம். பழனி விவகாரத்துல வந்து ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படல, ஏன் வந்து இவங்களை கைது பண்ணல, அவங்களை கைது பண்ணல. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு விஷயத்த நான் குறிப்பிட வருவேன். ஒரு நல்ல இணை ஆணையர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரை நான் மென்ஷன் பண்ண வரவில்லை. ஒரு நல்ல இணை ஆணையர் ஒருத்தர் இருந்தார். அவர் மேல வாண்டடா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அவர் வந்து அந்த குற்றச்சாட்டை செஞ்சாருன்னு நிரூபிச்சு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் அதுக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில போய் முறையிட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, சோ லெட்ஸ் see இந்த கேஸ் எவ்வளவு தூரம் போகுது. விசாரிக்காம ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து வரதான் செய்யும். அதனால விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் போது ஏன் இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சாதான் வந்து விசாரணை எப்படி போகுங்கிறது சொல்ல முடியும். டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயத்த உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவு ஈஸியா தான் உடனே எல்லாம் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கலாம் பண்ண மாட்டாங்க. வித் கிளியர் ப்ரூஃபோட இருந்தா மட்டும்தான் அது பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நடந்துட்டு விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கும் போதே வந்து இது பண்ணக்கூடாதுன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் சிபிசிஐடி வசம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சிபிசிஐடி இந்த வாரத்தை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அதற்கு மேல அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் அரசனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பத்திரப்பதிவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கும் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் வைஸா விசாரிச்சது அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவசரம் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து 100 கோடி ரூபாய் விவகாரம், 200 கோடி ரூபாய் விவகாரம் போன பீரியட்ல ஒரு திருச்சியை சேர்ந்து ஒரு ஊருடைய கோவில் லேண்ட் வந்து நீங்க வக்பு வாரியத்துக்கு தூக்கி எழுதி கொடுத்தீங்க. 2021 ஆட்சிக்கு வந்த உடனே திமுக தான் பண்ணுச்சு. வக்பு வாரியத்துக்கு அந்த லேண்ட் தூக்கி கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் அதுல வந்து தினமலர்ல வந்த செய்தியை வந்து மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றம் தானா அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துச்சு. தானா வழக்கு விசாரணைக்கு எடுத்து அந்த லேண்ட் பத்திரப்பதிவு எல்லாம் நீங்க ரத்து பண்ணுங்க. முதல்ல வந்து பத்திரப்பதிவுத்துறை இதை வந்து சரி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணி எது கோயில்லாம் எது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம்னு வகைப்படுத்துங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் அறநிலைத்துறை செயல்படவே ஆரம்பிச்சது இந்த வாரத்துல. சேகர் பாபு வந்து சில பேருக்கு ஏஞ்சலா தெரியுறாரு, சில பேருக்கு வந்து சனாதனத்தை ஒழிப்போம் சொன்ன உதயநிதி வந்து ஏஞ்சலா தெரியுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. டெவில்கள் சில நேரத்துல ஏஞ்சலா தான் தெரியும். அவங்களுடைய வேலை கூடியவர்கள் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கும். ஆனா டெவில்கள் பார்வைகள் வியூஸ் மாறுபடும் அப்படின்றதுதான். சோ நெக்ஸ்ட் டாபிக்ல வந்துட்டு நம்ம பேசுவோம். நேற்றைக்கு வரைக்கும் வந்து நீங்க டெவில்னு நீங்க வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஏஞ்சல்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்ப நீதிமன்றத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்வை மாறி இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்றது, இதுக்கு இது அவங்க எவ்வளவு மேலன்ற மாதிரி ஒரு இதுதான் ஓமை தான் அது. ஓகே ஹரிஷ், வில் see. அடுத்த டாபிக்ல வந்துட்டு நம்ம பேசுவோம். இந்த இதையும் வந்துட்டு நம்ம சண்டையில எடுத்துட்டு போக வேண்டாம், அறநிலைத்துறைன்றதுனால பாத்துக்கலாம். கண்டிப்பா.